ஹலோ, இங்கே பார்க்குறது தான் என்னோடய குட்டி பாண்டு வீட்டில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டப்பில் தான் வச்சுருக்கேன். இது சீட்ஸ்லாம் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். மொத்தம் 10 சீடு இருந்தது. ஜாப்பனீஸ் டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லிட்டு 10 சீடு இருந்தது. யூடியூப்பில் பார்த்து தான் எப்படி வளர்க்கணும்னு பார்த்துட்டு அந்த முனையனா தேய்ச்சிட்டு போட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் போட்டேன். பட் எனக்கு 3 தான் வந்துச்சு. மிச்சம் 7 வந்து அப்படியே அழுகி போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் போட்டு மொட்டை மாடியில் தான் ஓப்பன் ஏரியாவில் தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் காக்கா வந்து டெய்லி அட்டகாசம் பண்ணி அது சாப்பிட்ற மீன் நண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு குழப்பி ஜாலியாக குளிச்சுட்டு போயிட்டு இருந்தது. நானும் டெய்லியும் புதுசாக தண்ணி க்ளீன் பண்ணி வைப்பேன். ஆனாலுமே காக்கா வந்து டெய்லியும் புதுசாக ஏதாவது ஒன்று போட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ நான் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய பால்கனியில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு குட்டி ஸ்டூல் இருந்துச்சு, அதை போட்டு இப்போ எப்படி வாட்டர் கிளியராக இருக்குது. ஆனால் அந்த காக்கா வந்து டெய்லியும் ஏதாவது நுழப்பி ஒரே சாக்காடை மாதிரி வச்சிட்டு இருந்தது. நடுவில் வந்து நான் ஒரு 4 days வந்து வெளியே போயிருந்தேன். இது சரியாக பார்த்துக்க முடியல. வெறும் இப்போ மீன்லாம் இல்லை. அப்போ வெறும் இந்த மூணு பிளான்ட் மட்டும் தான் இருந்தது. இந்த மீன்லாம் இல்லை. இப்போ 4 நாள் லீவு கழித்து நான் வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது செம்ம கொசு முட்டைங்க. ஃபுல்லாகவே கொசு முட்டை. எப்படியோ ஒரு 300 புழுக்கு மேலேயே அந்த ஃபுல்லாக கொச்சட்டு கொசு இருந்தது. சரி, பக்கத்தில் தான் குளத்தூர். அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து மீன் கடையிலே போயிட்டு பாண்டு வளர்க்குறேன், அதில் லோட்டஸ்லாம் போட்டிருக்கேன், மினி லோட்டஸ்லாம். ஃபுல்லாகவே 4 நாள் பார்க்காம ஃபுல்லாக கொசு முட்டை போட்டு ஃபுல்லாக புழுவாக இருக்குது. இதை சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு மீன் இருந்தால் தாங்கக்கா, இல்லை நான் மோட்டர்லாம் வைக்க முடியாது, சாதா தண்ணியில் வளர்கிற மாதிரியே ஏதாவது மீன் தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் இது கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கலராக இருக்குது, அழகாகவும் இருக்குது. நான் கப்பீஸ் வாங்கலாம் போனேன். ஆனால் வந்து அதை விட இது நல்லா இருக்கும்ப்பா, புது சாப்பிட்றதானு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. இது இவ்வளோ மீன் இருக்குல்ல, இது வெறும் 80 ரூபா தான். இது இல்லாமல் ஒரு 6 மீன் வேறு நான் மணி பிளான்ட்டுக்கு வளர்க்குறேன், சின்ன பவுலு, அதுக்குள்ளேயும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா இது பழைய என்னோடய ஃபிஷ் பவுலு. அதுவும் அந்த மீனில் 80 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னால அதுக்கு முன்னாடி பானில் விட்டது. அதுலேயே வந்து ஒரு 6 மீன் எடுத்து அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மணி பிளான்ஸ் 2 பிடிச்சி அதில் போட்டுட்டு கீழே அங்கே விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷு, இது 100 ரூபா. இது வாங்கும் போதும் இதுவும் நேற்று வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஆக்டிவாக இருந்தது சொல்லிட்டு இது வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த பீட்டா வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபிஷ் வச்சுருந்தேன் ப்ளூ கலர், அது செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இது நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். பீட்டா ஃபிஷ்னால் 80 ருபீஸ்லேருந்தே இருக்குது. 80 ருபீஸ்லேருந்து சைஸை பொறுத்து 80 100 இருக்கும். உங்களுக்கும் ஃபிஷ் வேணும்னா நீங்கள் போயிட்டு குளத்தூரில் போய் வாங்குங்க. 80லேருந்தே இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, பிளாக்கு, ப்ளூ. நீங்கள் பிளாக்கில் கூட பீட்டா இருக்குமான்னு பார்ப்பீங்க, ஆனால் செம்மையாக இருந்தது பிளாக்கு. சரி, இது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுன்ட்டு இவரை நேற்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து பாண்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் என்னோடய குட்டி ஃபிஷ்.